அனுபவ 2.0 இது மூத்தவர்கான இணைய ரேடியோ. வெற்றி காத்திருக்கு எல்லா பள்ளியிலும், தொலைவிலுமே வென்று வரும் ஒரு சிவமும். அனுபவ 2.0 இது மூத்தவர்கான இணைய ரேடியோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி மற்றும் கடலூரிலிருந்து ஒலிக்கும் அனுபவ் 2.0 இணைய ரேடியோ. இந்த நிகழ்ச்சி மூத்த குடிமக்கள் தயாரித்து வழங்கும் அனுபவம் 2.0. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர்கள் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோஷியல் டிஃபென்ஸ் மற்றும் மீடியா ஃபார் கம்யூனிட்டி ஃபவுண்டேஷன். நிகழ்ச்சியின் கருத்தாக்கம் நேஷனல் கோஆர்டினேட்டர் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். அனுபவ 2.0 இது மூத்தவர்கான இணைய ரேடியோ. வெற்றி காத்திருக்கு எல்லா பள்ளியிலும், தொலைவிலுமே வென்று வரும் ஒரு சிவமும். அனுபவ 2.0 இது மூத்தவர்கான இணைய ரேடியோ. நேயர்களே, நம்முடைய அனுபவ் 2.0 நிகழ்ச்சியில் இப்பொழுது டாக்டர் செல்வராணி அவர்கள் முதியவர்களுக்கு இயற்கை வழி சார்ந்த பயிற்சிகளின் முக்கியத்துவம் பற்றியும் மற்றும் மனநலத்தை எப்படி பேணி காப்பது என்பது பற்றியும் நம்மிடையே விரிவாக விளக்குகிறார். வாங்க கேட்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செல்வராணி. என்னுடைய துறை நிபுணத்துவம் என்பது மனநல மருத்துவம் மற்றும் உடல்நல மருத்துவம் சார்ந்தது. முழுவதுமாக இயற்கை வழி சார்ந்த பயிற்சிகளை, சிகிச்சைகளை கடந்த 5 ஆண்டுகளாக நான் மக்களுக்கு வழங்கி வருகிறேன். முதியவர்களுக்கான, வயதில் பெரியோருக்கான மனநலம் மற்றும் உடல்நலம் சார்ந்த பயிற்சிகளும் சிகிச்சைகளும் வழங்கப்பட்டு வருகிறது. இன்று நாம் முதியவர்களுக்கான, வயதானவர்களுக்கான உடல் மற்றும் மனநலம் குறித்த கருத்துக்களை பார்க்கலாம். முதலில் பெரியவர்களாக இருப்பவர்களுக்கு வயதாகிவிட்டது, அதனால் நமக்கு உடல் நலம் குன்றிவிட்டது என்ற ஒரு எண்ணம் இருக்கும். பொதுவாக வயதாவது என்பது உடல் நல சீர்கேடு கட்டாயமாக உருவாக்கும் என்ற ஒரு எண்ணம் பொதுவான புரிதலில் நமக்கு இருக்கிறது. இந்த ஒரு எண்ணம், ஒரு கருத்து உண்மையா என்பதுதான் முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மற்ற மிருகங்களுக்கும் நமக்கும் பெரிய வித்தியாசம் எதுவும் கிடையாது. மற்ற மிருகங்கள் அனைத்தும் வயதான காலம் வரை, அது இறந்து போகும் வரை தானாகவே உணவு தேடும், யாருடைய உதவியும் இன்றி வாழும். அது போலவே நாமும் ஒரு அனிமல் கிங்டம்ல இருக்கிற ஒரு விலங்குகள் போலதான். ஆகையால் நாம் ஆரோக்கியமாக சென்ற காலங்களில் எல்லாம் ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு வரையும் கூட மிக பெரும்பாலான முதியவர்கள் கடைசி காலம் வரை தன் சுய முயற்சியால் யாருடைய உதவியுமின்றி வாழ்வதை நாம் கவனித்திருக்க முடியும். நம்மளுடைய முன்னோர்கள், தாத்தா பாட்டிகள் எல்லாரும். அது போலவே நாம் இன்றும் வாழ முடியும். ஆனால் பொதுவாக ஆங்கில மருத்துவத்தின் வழியாகவும் நாம் இருக்கின்ற இப்போ வாழ்க்கை முறை வழியாகவும் நாம் மிக மோசமான உடல்நல குறைபாடுகளை பெற்றிருப்பதால் மருந்துகள் மூலமாகவே வாழ்வது என்ற ஒரு முறை இருப்பதனாலும் இது போன்ற ஒரு கருத்து மிக பரவலாக ஆழமாக பதிந்துள்ளது. ஆக நம் உடல் நலத்தை வயதான காலத்தில் மீட்டெடுக்க முடியுமா, மீண்டும் ஆரோக்கியமாக வாழ முடியுமா என்ற ஒரு எண்ணம் நமக்குள் மிகப்பெரிய சந்தேகமாக இருக்கிறது. சொல்ல போனால் அது முடியாது என்ற எண்ணம் தான் பெரும்பாலும் இருக்கிறது. ஆனால் மரபு மருத்துவத்தின்படி, மரபு வாழ்வியலின்படி முழுமையான ஆரோக்கியத்தை எந்த காலத்திலும் நாம் கொண்டிருக்க முடியும் என்பதும், அதை சீர்கெட்டு போன உடலை கூட நம்மால் மீட்டெடுக்க முடியும் என்பதுதான் உண்மை. அதன்படியாக உடல் மற்றும் மனநலன் இரண்டையும் குறித்த ஒரு புரிதல் உண்டாக்க மட்டுமே நான் இந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியில் விரும்புகிறேன். அதன்படியாக உடல் நலன் எவ்வாறு சீர்கெடுகிறது என்பதை உணர்ந்தாலும் அந்த தடைகளை நாம் நீக்கினோம் என்றால், வாழ்க்கை முறையில் நாம் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வந்திருப்பதனால் உடல்நல சீர்கேடு ஏற்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள முயற்சிப்போமானால், அந்த விஷயங்களை எல்லாம் நீக்கும் போது நாம் உடல் நலத்தை மீண்டும் மீட்டெடுக்க முடியும் என்பதுதான் மிக முக்கியமான கருத்து. அது போலவே மனநலனும். அடுத்ததாக இந்த வயதில்
நாம் பெரும்பாலும் பொறுப்புகளை எல்லாம் முடித்த வயதில் இருந்தாலும் பொறுப்புகளின் தொடர்ச்சியாக அதிகபட்சமான கவலைகளும் வருத்தமும், இன்னும் சொல்லணும்னா வயசானப்புறம் குழந்தைங்க எல்லாம் தூரமா போயிடுறாங்க. இல்ல இப்ப இருக்கிற காலகட்டத்துல கூட யாரும் இல்லாத தனிமையில வாழற மாதிரியான பெரும்பாலான சூழல் வந்து பெரியவங்களுக்கு நடக்குது அப்படிங்கறதுனாலயும் ரொம்ப மனதளவிலையும் உடல் அளவிலையும் தளர்ந்து போற ஒரு சூழல் இருக்கு. அப்படி இருக்கும் போது எப்படி உடல் நலத்தை மீட்டெடுக்கிறது? ஒண்ணு குழந்தைகள் குறித்த திருமணமான இல்ல வேலைக்கு போகிற குழந்தைகள் குறித்த கவலை, அவர்கள் வாழ்க்கை குறித்த கவலையும், தான் தனியாக இருப்பது குறித்த கவலையும் நமக்கு இருப்பதுதான் இந்த வயதான காலத்தில் இந்த தளர்ச்சியான மனநிலைக்கும் உடல்நிலைக்கும் முக்கியமான காரணமாக இருக்கிறது. அப்போ இதை எப்படி சரி செய்வது என்பதில் மிக முக்கியமான ஒரு கருத்து என்னவென்றால், மனநலன் அதை பொறுத்தே பெரும்பாலும் உடல் நலன் சார்ந்திருக்கிறது என்பதை பின்வரும் பகுதிகளில் நாம் முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். தற்பொழுது இதை எப்படி சரி செய்வதற்கான மிக முக்கியமான முயற்சிகள் என்னென்ன செய்ய வேண்டும் என்பது மட்டும் நான் குறிப்பிட நினைக்கிறேன். நம் வாழ்க்கை சூழலில் தற்போத காலகட்டத்தில் மன அழுத்தம் மிகுந்த சூழல்கள் மட்டுமே நம் கண்களுக்கு தெரிவதை போல உள்ளது. ஏனெனில் நாம் பெரியவர்கள் ஆகும் பொழுது ஒரு 25-30 வயதிற்கு பிறகு பெரும்பாலும் பொறுப்புகளை குறித்த கவனத்தையே நம் மூளைக்கு கொடுத்து கொண்டிருப்பதால் மூளை அதனில் நிபுணத்துவம் பெற்றதாக குறைகளை நீக்குவது எப்படி, பிரச்சனைகளை களைவது எப்படி, மேம்படுவது எப்படி என்பதை போன்ற திட்டங்களை தீட்டிக் கொண்டே இருப்பதனால் நமது மூளை மிக பெரும்பாலும் இது குறித்த சிந்தனைகளை ஆழ்ந்து போய் அதுல எக்ஸ்பர்ட் ஆயிடுது. அப்போ பிரச்சனைகள் என்ன, இதை எப்படி நீக்குவது, பிரச்சனைகள் என்ன என்று பிரச்சனைகளை பற்றியே சிந்திப்பதனால் மனித மனம் தன்னை சுற்றி இருக்கும் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளை குறித்த கவனம் அதிகமாக கொண்டிருக்கிறது. நாம் சிறு வயதில் மன கவலையற்ற சூழலில் வாழும் பொழுது நம்மை சுற்றி இருக்கின்ற மகிழ்ச்சியான நினைவுகளை நாம் அதிகமாக அந்த எண்ணங்களையே கொண்டிருப்போம். அப்பொழுது ஆரோக்கியம் எழுந்திருக்கும். ஏனெனில் நமது நரம்பு மண்டலமும் மூளை செயல்பாடும் இந்த உடலை பெரும்பாலும் 100% நமது உடலை பராமரிப்பது, ஒழுங்குபடுத்துவது இரண்டுமே மூளையால் நடத்தப்படுகிறது. அதில் மூளையின் மிக முக்கியமான ஒரு அதுக்கு இமோஷனல் பிரெயின் என்று பெயர். உணர்வு ரீதியான மூளை, அதுக்கு அமிக்டிலா என்ற ஒரு பகுதி இருக்கிறது. அதுல வந்து நம்ம உணர்வுகளோட பதிவுகள் இருக்கும். நம் வாழ்க்கை அனுபவத்தில் தினசரி ஒவ்வொரு கணமும் நமக்கு நிகழும் அத்தனை செய்திகளும் தகவல்களும் கண், காது, ஐம்பொறிகள் மூலமாக நமது மூளையில் பதியும் பொழுது அதோடு கூடவே அதோடு தொடர்புடைய உணர்வு. இப்போ நம்ம ஒரு சாக்லேட் பாக்குறோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும், அது ரொம்ப இனிப்பானது, மகிழ்ச்சியான உணர்வோடு அந்த சாக்லேட் பதிவாகும். ஒரு அழகான பூவை பார்க்கும்போது சின்ன வயதுல இருந்து அப்போ ஒரு பூவை பார்க்கும்போது நமக்கு மகிழ்ச்சியான உணர்வுடனே அந்த பூ வந்து நம்ம மனதுல பதிவாகும். அதோடைய நிறமோ அப்புறம் அதனுடைய மனம் தோற்றம் எல்லாமே நமக்கு அப்படிதான் பதிவாகும். அது போல இருக்கிறது. நம்ம எதை திருப்பி திருப்பி யோசிக்கிறோமோ அல்ல எது மாதிரியான அனுபவங்களை மூளை திருப்பி திருப்பி யோசிச்சுக்கிட்டே இருக்குதோ அதுதான் நமக்கு ஆழமான உணர்வுகளை உண்டாக்கும். அப்போ சிறு வயதில் ஒரு 20-25 வயது வரை நாம் பெற்றோரோட கவனிப்பில் இருக்கும் பொழுது வெறும் மகிழ்ச்சியான விஷயங்களை மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருப்போம். பொறுப்புகளை ஏற்ற பிறகு நாம் கவலை அல்லது பிரச்சனை, அடுத்தது மேம்பாடு, இதற்கான திட்டமிடல்களுடன் இருக்கும் பொழுது மகிழ்ச்சியான உணர்வுகளை, மன உணர்வுகளை நாம் பெரும்பாலும் இழந்து விடுகிறோம். இதை தொடர்ந்து நாம் 25-30 ஆண்டுகள் செய்யும் பொழுது 50-60 வயதை எட்டும் பொழுது நமக்கு நம் மனது வெறும் பிரச்சனைகளை நோக்கியே இருக்க முடியும். இது உடலில் அந்த அமிக்டிலா பகுதியில் உணர்வு பூர்வமான அந்த மூளை அதுதான் வந்து அதுல வந்து ஹைப்போதலாமஸ், பிட்யூட்டரி, பினியல் என்று 3 சுரப்பிகள் இருக்கிறது. அது நாளமில்லா சுரப்பிகளின் தலைமை சுரப்பி. அது என்ன செய்யும் அப்படின்னா இந்த அமிக்டிலால இருந்து இன்புட் எடுத்துட்டு தான் நம்ம உடல் பூராவும் இருக்கிற செயல்பாடுகளை மெட்டபாலிசம்னு சொல்லுவோம், வளர்சிதை மாற்றம். இந்த வளர்சிதை மாற்றத்தை நடத்திக்கிட்டே இருக்கும். அப்ப இந்த வளர்சிதை மாற்றம் நடக்கும் பொழுது நாம வந்து ரொம்ப டென்ஷனாவோ, வருத்தமாவோ, கவலையாவோ, அதாவது எதிர்மறையான உணர்வுகளை பெற்றிருக்கும் பொழுது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் என்று சொல்லப்படுகிற அழுத்தம், மன அழுத்தத்தால் உண்டாக்கக்கூடிய ஹார்மோன்கள் நம்ம உடலில் நிறைய இருக்கும். அதை தொடர்ந்து வாழ்க்கையில நம்ம 25-30 ஆண்டுகள் ஒரு விழித்திருக்கும் நேரம் பூராவுமே மிக பெரும்பான்மையான ஒரு நாளின் பகல் நேரத்தில் நாம அதிகபட்சமா இந்த மாதிரியான மனநிலையில இருக்கிறதுனால தொடர்ந்து அந்த வளர்சிதை மாற்றம் வந்து நிகழும் பொழுது அதுல சீர்கேடு நிகழ்ந்துதான் உடலுடைய சோர்வு, ஏஜிங் ப்ராசஸ் இது எல்லாமே நடக்கும்.
அப்ப அதை நம்ம ரெஸ்டோர் பண்றதுக்கு, திருப்பி மீட்டு எடுக்கிறதுக்கான ஒரு வேலையை நம்ம வந்து செய்ய முடியும். அதுக்கு முக்கியமான சில விஷயங்கள் தேவைப்படுது. ஒண்ணு, இந்த வயதுக்கு பிறகு என்னால உடல் நலத்தை முன்னாடியை விட பெட்டர் ஆக்க முடியும். முழுமையாக குணப்படுத்துறது, ஒரு 20 வயதில் இருந்த மாதிரி இருக்கிற உடல் அல்லது மன நலத்தை மீட்டெடுக்கிறது முடியாட்டினாலும், நாம் இப்ப இருக்கிற நிலையிலிருந்து சீர்பட்ட நிலைக்கு போறதுக்கான தேவை, அதுக்கு முக்கியமான 2 குணம் நமக்கு தேவைப்படுது. ஒண்ணு வந்து கமிட்மெண்ட், அதாவது நாம கட்டாயமா நம்ம உடல் நலத்தை செஞ்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம். நேயர்களே, இந்த அனுபவம் 2.0 நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. இந்த நிகழ்ச்சியின் ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் ஆஷிஷ் திவாரி மற்றும் இந்த நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் திரு எஸ் பாலமுருகன். நிறைவாக சீனியர் சிட்டிசன் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் நம்பரை உங்களுக்காக ஞாபகப்படுத்துகிறேன். 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மீண்டும் அடுத்த அனுபவம் 2.0 நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் எஸ் அனிதா. நன்றி, வணக்கம். அனுபவம் 2.0. இது மூத்தவர்கான இணைய ரேடியோ. வெற்றி காத்திருக்கு எல்லா வழியிலும், தொலைவிலுமே வென்று வரும் ஒரு சிவமும். அனுபவம்